அடி வாங்கினேன். என்ன விளையாட்டா நீ? அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்களை கூட்டிட்டு வருவேன், 4 சோத்துக்கு வச்சுலையா? யாரை பழி வாங்குறது? யாரும் பழி வாங்குறது? இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு, போட்டு அப்படி இருந்துச்சு, அவ்வளோ கட்சிக்கான நடிகை த்ரிஷா கூட நேற்று முன்தினம் ஒரு திருமணத்துக்கு விஜய் ஜோடியா வந்தாரு. மனைவி டிவோர்ஸ் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்க நிலையில அவங்க இப்படி பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே ஷாக்கை கொடுத்துருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ஆதரிச்சவங்களே கடுப்பாகிட்டாங்க. அந்த வகையில் விஜயோட அரசியல் பிரவேசத்தை வரவேற்ற இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி இப்போ இந்த விவகாரத்தில் பயங்கர டென்ஷன் ஆகி இருக்காங்க. அந்த வகையில் சங்கீதா டிவோர்ஸ் கேட்ட அதிர்ச்சி அடங்குறதுக்குள்ள நடிகை த்ரிஷா கூட ஒரு திருமணத்துக்கு ஜோடியா வந்து இறங்கியிருக்காங்க விஜய். அவங்க 2 பேருமே ஒரே கலர் டோன்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. இதுவரை எழுந்த சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்தினா தான் தெரியுது. அப்படி அவர் பண்ணியிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பெரிய ஷாக்கத்தான் கொடுத்துருக்குது. அரசியலில் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கிற நிலையில அவரே தன்னோட பர்சனல் இமேஜை இப்படி டேமேஜ் ஆக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறாங்க அவங்களோட ஆதரவாளர்கள். அதே நேரம் கரூர் விவகாரம், ஜனநாயகன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே விஜய்க்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களோட தொண்டர்களும் ரசிகர்களும். அவருக்கு பதிலாக இவங்களே நெஞ்சில் ஈட்டி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த விஷயத்தில் தங்களோட சப்போர்ட்டை கொடுக்க முடியாமல் தவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணினாலும் தன்னோட ரசிகர்கள் தான் கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மிதப்பில் தான் விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எண்ணம் உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் விவாகரத்து விஷயம் வெடிச்சப்போ இது அவருக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திடமாக நம்பியிருந்தாங்க தாவேகாவினர். ஆனால் த்ரிஷா கூட ஜோடி போட்டு வந்தது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அதை சரி பண்ணுற பொறுப்பில் இருக்கிற தலைவரே இப்படி அலட்சியமாக இருக்கிற நிலையில் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். கண்டிப்பாக தேர்தலில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் தெரியுது. இந்த நிலையில் த்ரிஷா கூட விஜய் வந்ததை பற்றி செம்ம டென்ஷன் ஆகியிருக்காங்க சமுத்திரக்கனி. நேற்று டெக்ஸ்ட்லா பட பூஜையில் கலந்துக்கிட்டு இயக்குனர் பாலா மற்றும் ஆர்வி உதயகுமார்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சமுத்திரக்கனி. அப்போது சமுத்திரக்கனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன விளையாட்டா? இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, நீ அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிற 4 சுவத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே? யாரை நீ பழி வாங்குற? எதுக்காக இந்த போஸு? எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இயக்குனர் பாலா சைலண்டாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் சென்சேஷனல் ஆகியிருக்குது. அதே நேரம் விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அதை மனசார பாராட்டி வரவேற்றவங்கள சமுத்திரக்கனி ஒருத்தவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.